ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நம்முடைய ஆசீர்வாதத்தினால் உலகத்தை குணப்படுத்துவோம் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமிருந்தும் அமைதி, அன்பு மற்றும் ஆனந்தத்தின் ஆசீர்வாதம் இப்பொழுது உலகத்திற்கு தேவைப்படுகிறது. ஆசீர்வாதங்கள் என்பன நேர்மறையான மனதின் அதிர்வலைகள் அல்லது நேர்மறை எண்ணத்தின் ஆற்றலாகும். அது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக மனதினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் உலகத்தின் எந்த இடத்திலும் இருக்கிற ஒரு மனிதர் அல்லது ஒரு குழுவிற்கு நன்மையை ஏற்படுத்துகிறது. தினமும் அமைதியில் அமர்ந்து நேர்மறை உணர்வினுடைய பட்டனை ஒரு சில நிமிடங்களுக்கு ஆன் செய்து வையுங்கள். அதாவது கீழ்க்கண்டவாறு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குங்கள். 1. நான் இரு புருவங்களுக்கும் நடுவில் இருக்கின்ற அமைதியான ஒளிப்புள்ளி. நான் அமைதி நிறைந்துள்ள ஆத்மா. நான் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு அமைதியின் அதிர்வலைகளை பரப்பிக்கொண்டிருக்கிறேன். உலக உருண்டை என் முன்னால் இருப்பதை உணர்கிறேன். மேலும் முழு உலகத்திற்கும் அதில் வாழ்பவர்களுக்கும் அமைதியை பரப்புகிறேன். 2. உலக சேவையில் பொறுப்பெடுத்துள்ள ஆத்மா நான். நான் அதிக சக்தி நிறைந்துள்ள ஆத்மா. முழு உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு சக்தியை கொடுக்கின்றேன். இந்த கவலைகள் நிறைந்த நேரத்தில் இந்த உலகில் உள்ள மனிதர்களுக்கு ஆன்மீக ஆஸ்தியை வழங்குகிற பொறுப்பை நான் எடுத்திருக்கின்றேன். 3. நான் அன்பு நிறைந்துள்ள ஆத்மா. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் அன்பு நிறைந்த சுப விருப்பங்களை பரப்புகிறேன். நான் ஆனந்தம் நிறைந்துள்ள ஆத்மா. இந்த முழு உலகமும் வலிகள் மற்றும் கவலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற விருப்பம் என் மனதில் இருக்கிறது. அதை நான் என்னுடைய சுப விருப்பங்களால் பூர்த்தி செய்கிறேன். 4. நான் ஆன்மீக சக்தியின் ஆதாரமாக இருக்கிறேன். என்னுடைய வலிமையும் ஆதாரமும் நிறைந்த எண்ணங்கள் மூலமாக இந்த உலகத்தை அவர்கள் எதிர்நோக்குகிற கஷ்டங்களிலிருந்து விடுதலை செய்கிறேன். 5. நான் அமைதி மற்றும் அன்பின் ஒளியை பரப்புகின்ற இறைவனின் ஏஞ்சல். நான் அமைதி மற்றும் அன்பின் அனுபவத்தை முழு உலகத்திலும் இருக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய ஆன்மீக குடும்பத்தினருக்கும் வழங்குகிறேன். 6. நான் உலக சேவை செய்கின்ற ஆத்மா. நான் பரமாத்மா சுகத்தின் கடலுடன் தொடர்பு வைத்திருக்கிறேன். அவரிடமிருந்து சுகத்தை எனக்குள்ளே நிறைத்து கொண்டு இந்த முழு உலகத்திற்கும் பரப்புகிறேன். ஓம் சாந்தி.